கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போது. ஏற்கனவே போர் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் பார்க்க போகிறோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உலகளவில் விலைவாசி உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் இருக்கு. ஆனால் நம்முடைய ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருமா? எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்தால் நம்முடைய வருமானம் உயரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்தை ஹவு டு ஃபேஸ் திஸ் மந்த், எப்படி இந்த மாதத்தில் நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசி பலன்ல ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். தொடர்ச்சியாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு உதவியாக இருக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு செகண்ட் பிளேஸ்ல மார்ஸ் உட்கார்ந்துருக்கு. இந்த மார்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியம் எனக்கு நடக்கணுங்க, ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படின்னா மார்ஸுடைய துணை ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வேணும். அதுதான் உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கும். அப்படி உள்ள மார்ஸ் செகண்ட் பொசிஷனில் உங்களுக்கு உட்கார்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக ஒரு வீடு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் ஆப்டான பீரியடு. நீங்கள் போனீங்கன்னா எல்லா காரியங்களும் வேக வேகமாக நடக்கும். போவீங்க, அழகாக புக் பண்ணுவீங்க, நல்ல இடமா புக் பண்ணுவீங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் புக் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமெல்லாம் உங்களுக்கு அமையுது லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கார்னருக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வீடு வாங்க இப்போ விரும்புவீங்க, அப்படித்தானே? அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி 5th பிளேஸில் இருக்காரு. இது நமக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லுது. என்ன அப்படின்னா, நிறைய என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. அந்த என்ஜாய்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் பொறுப்பாக, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருந்துக்கிட வேண்டிய மாதம். குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள், இந்த காலகட்டத்தில் நாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள், தங்களுடைய க்ளோஸ் ஆன் நண்பர்கள்ட்ட கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய இளம் பெண்கள் தங்களை பற்றிய முழு விவரங்களையோ தங்கள் புகைப்படங்களையோ அந்த சோஷியல் மீடியாவில் பகிர்வதற்கு முன்னால் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா சோஷியல் மீடியாவுடைய உங்களுடைய ஆக்டிவிட்டி, சில விஷயங்கள் உங்கள் பர்சனல் விஷயத்தை சொல்கிறது உங்களை சிக்கலில் மாட்டி விடலாம். ரிஷபராசியை சேர்ந்த இளம் பெண்களுக்கு தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் பாருங்கள், நிறைய கலைகளில் ஈடுபாடு வரும். திரைப்படத்துறை, நாடகத்துறை, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிடும் போது யூ வில் கெட் சக்ஸஸ். அது சந்தேகமே இல்லை. பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வர காத்திருக்கு. இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய மார்ஸ் கோபத்தை கொடுக்கும், நிறைய கோபத்தை கொடுக்கும். இந்த மாதம் கோபக்கார மனிதரையா அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக அந்த குழந்தை பாக்கியை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. முருகனை போய் கும்பிட்டுருப்பாங்க. திருச்செந்தூரில் போய் முருகனை கும்பிட்டு, முருகா எனக்கு ஒரு வாரிசை கொடுன்னு வேண்டியிருப்பாங்க. இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக முருகனுடைய அருள் கிடைக்க போகுது. வாரிசு உங்கள் வீட்டில் வரப்போகிறது. 3rd பொசிஷனில் ஜூபிட்டர், மெர்க்குரி, சன் மூணுமே உட்கார்ந்துருக்கு பாருங்க. எவ்வளவு நல்ல பீரியடு அப்படின்னு. ஜூபிட்டர் இந்த பிளானட் ஆஃப் வெல்த், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல வருமானம் வரும். அது உச்சமாக இருக்குது நம்ம ராசிக்கு 3rd பிளேஸில். நம்ம ஒரு முயற்சி பண்ண போகிறோம். இந்த மாதம் காசு வர்றதுக்காக ஒரு முயற்சி பண்ண போகிறோம். டெஃபினட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க. அது நடக்க போகுது, சக்ஸஸ் ஆக போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பாருங்கள், பணம் வரக்கூடிய எல்லா வழிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணினா நமக்கு பணம் வரும். யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா இப்போ பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் மனசில் தோணுது பாருங்கள். அந்த பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ண போகிறீங்க. அதனாலேயும் உங்களுடைய வருமானம் கூட போகுது. எல்லாம் இருக்குங்க. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, திருமூலருடைய வாக்கியம் அப்படி காதில் விழுந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஹெல்த், ஆரோக்கியம் பாஸ்கரம், ஹெல்த் தான் முக்கியம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்.
சார் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் ஜாப் மாறுவீங்க. அண்ட் ப்ரொமோஷன் வேறு இண்டிகேட் பண்ணுது பிளானட்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நியூ அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணுங்க இந்த மாதம். இதெல்லாம் பண்ணுவீங்க. அந்த ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களை உயர்த்த போகுது. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசிக்கு என்ன மந்திரம் சொல்லலாம் இந்த மாதம்? அது நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு மந்திரம் வேணுமே அப்படின்னா ஓம் காளிகாயை நமகா. ரிஷபராசிக்காரர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காளிகாயை நமகா. எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு நேராக பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றிட்டு நெய் தீபம் போடுங்க. ஓம் காளிகாயை நமக அப்படின்னு 2 பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு ஓம் காளிகாயை நமக 108 தடவை சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதை நீங்கள் செய்து பாருங்களேன், ரொம்ப நல்லது நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. தொடர்ச்சியாக பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராக்டிஸும் அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும். அப்படி தெய்வ வழிபாடு செய்யும்போது டெஃபினட்டாக வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு வருது. 18 வகையான சாதங்களை பிசைந்து கொண்டு நதிக்கரை ஓரங்களில் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இந்த 18ஆம் பெருக்கில் அப்படி உணவு சமைத்து எல்லோரோடும் கூடி நீங்கள் வந்து அந்த உணவை உண்பது குடும்ப உறவுகளை வளர்க்கும், ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், வீட்டில் சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பாருங்க, அவங்களுக்கெல்லாம் 5ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். இந்த மாதத்துடைய 5ஆம் தேதி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் வியாதிகள் விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த மாதத்தில் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணத்தை விடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சந்திக்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ், சார் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பித்ருதோஷம் மாட்டுதே, குடும்பத்தில் சிக்கல் இருக்கே, எங்கள் அஸ்ட்ராலஜர் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையா, தடை இருக்குது ஜாதகத்தில்னு அர்த்தம். அது எப்படி விளக்குறது? சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்ம அப்பா வழி முன்னோர்கள், நம்ம அம்மா வழி முன்னோர்கள், அவங்க ஜீன் தான் அந்த உடம்புல கலந்துருக்கு. அவங்களுக்கு நாம் நன்றி கூடக்கூடிய நாள் அது. அந்த நாளில் கையில் தர்ப்பை எப்படிங்க, எள்ளும் தண்ணீரும் எடுங்க, தர்ப்பணம் கொடுங்கள். சர்வ அமாவாசைக்கு மறந்துடாதீங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது, குறிப்பாக பெண்களுக்கு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எந்த ஃபேமிலிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். கலசம் வச்சு கும்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சுவரில் வரைவாங்க, ஒரு மண்டபம் போல் வரைந்து வரலட்சுமி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வரலட்சுமியனுடைய முகம் கிடைக்குது, வெள்ளியில் முகம் இருக்கு, அதை அந்த முகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. வரலட்சுமி அம்மனை அப்படி இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபடுகிற போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சார் நான் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எனக்கு வருமானம் வேணும், வரலட்சுமி விரதத்தை வழி கடைபிடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகணுமா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் திருமணமே கைகூடலையா, வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் கைகூடும். அப்படி அற்புதமான நாள், ஒண்டர்ஃபுல் டே, 21st ஆஃப் ஆகஸ்ட். அதை பயன்படுத்திக்கிடுங்க. 27ஆம் தேதி யஜூர் உபாகர்மா, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி சொல்லியிருக்கேன். விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கு. இப்போ இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சார் இதை நாங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதம் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கேங்கிறீங்க. கரெக்ட். எதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டுமே முழுமையான பலன் இல்லை. நம்ம சொந்த ஜாதகம், நம்ம நேட்டல் சார்ட்,
நம்ம பிறந்த போது ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனுடைய போக்குகளைத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க நேரடியாக எங்களை சந்திக்க முடியும். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனையை என்னிடமே பெற முடியும். உங்களால் நேரம் வர முடியல, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.